மத்திய கிழக்காசிய நாடுகள்ல மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் இப்போ ஈராக்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதுதான் ஈராக்கினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தான் ஈராக்கினுடைய வடக்கு பகுதிக்கு முக்கியமான பகுதிகளுக்கு பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ஒரு ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டதாகவும், அது தாக்கப்பட்ட உடனே தீப்பிடித்து எரிந்ததாகவும், அப்படி எரிஞ்சதுனால அதனுடைய செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டிய நிலைப்பாட்டுக்கு உள்ளானதாகவும் அதனுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எரிபொருள் நிலையத்தினுடைய பேர் தான் லினாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எரிபொருள் நிலையம். இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்பினுடைய அளவீடை ஈராக்கினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அந்த அமைப்பினுடைய அதிகாரிகள் இப்ப இந்த தாக்குதலினுடைய விளைவுகள், அதனுடைய அளவீடுகள், பாதிப்பினுடைய அளவுகள் என்ன என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலே சிறிய பாதிப்பு ஏற்பட்டா கூட அதனால விளைவுகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. இது ஈராக்கினுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதி குர்திஷ் அமைப்பினுடைய, நான் ஆல்ரெடி குர்திஷ் நம்ம யாருன்ற ஒரு வீடியோல பார்த்திருக்கோம், அந்த குர்திஷ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி தான் இது. இது மட்டும் இல்லாம இதே நாள்ல ஈராக்ல காணப்படுகின்ற இந்தியாவினுடைய தூதரகத்திற்கு கூட மிசைல்ஸ் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. இதனால அமெரிக்கா இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, ஈராக்ல வசிக்கின்ற அமெரிக்க குடிமக்களை அங்கிருந்து புறப்பட்ட அமெரிக்காவுக்கு திரும்ப வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். தாக்குதலை முன்னெடுத்தது நேரடியாக ஈரான் தான் அப்படி என்று எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இதம் தாங்கிய குழுக்களால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பான நிலைப்பாட்டில் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில மேலும் என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகின்றது அப்படி என்ற சம்பவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.